அனைவருக்கும் வணக்கம். சட்ட நீதி செய்திகளுக்காக திண்டுக்கல் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னு கேட்டிங்கன்னா, பள்ளி கல்வித்துறை சம்மந்தமாக பேச போகிறோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தினத்தில் மகாவிஷ்ணு ஒரு சிறப்பு அழைப்பாளராக வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஆன்மீக சிறப்புரைவு பண்ணிட்டாரு. இதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் கருமையான விமர்சனம் வச்சுருக்காரு. எப்படி எங்கள் பள்ளியில் இந்த மாதிரி விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் கைது பண்ணுற அளவுக்கு போய் கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. இது இணையதளம் மட்டுமே எல்லாத்துலேயுமே அவர் ஹைலைட்டாக போயிட்டு இருக்கு. இதை ஒரு பக்கம் வச்சாலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த சம்பவம். ஐடி ஃபீல்டில் படிக்கிற ஒரு பொண்ணு சனி ஞாயிறு விடுமுறைக்கு மட்டும் போகக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு காதல் வசப்படுறாங்க ஒரு நபர்கிட்ட. அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய வாகன ஓட்டுநர் சிலம்பரம். அவர்கிட்ட ஒரு காதல் ஏற்பட்டு திருச்சி டோல்கேட்டுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பில்டிங் கூட்டு போகிறாங்க. இந்த பேசணும்னு அந்த பெண்ணும் போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து 5 இளைஞர்கள் சேர்ந்து அவர் பாலியல் அத்துமீறி ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 5 பேரும் சேர்ந்து இந்த பெண்கிட்ட பாலியல் ஒரு ஈடுபடும்போது அதற்குரிய வீடியோ ஆதாரமாக எடுத்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இதை நீ வெளியே சொன்னோன்னா நான் இனியாக புரியும். இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருக்கோம். வீடியோ ஆதாரத்தை நடத்தி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்கள் குடும்பத்துக்கு தெரியுது. அதை இந்த தெய்வத்தை போய் கேட்கும்போது, ஆமாம் நான் தான் பையனா பார்த்துக்கணும்னு சொல்லி முன்னாடி இருப்பார் போல. இந்த விஷயம் ரொம்ப மன உளைச்சலாகவும் தன் பெண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படுது. இப்போ எஸ்பிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு மீட்டிங் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்த அந்த விஷயம் கூட எந்த ஒரு ப்ரெஸ் சம்மந்தமாக பேட்டி கொடுத்து எதுவுமே எந்த பேப்பர்லையோ டிவிலையோ எதுவுமே வரலை. இந்த பெண் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன். அப்போ வரப்போ அந்த பையன் சிலம்பரசன் என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன். திரும்ப என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன், நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு என்னை சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார். என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார். போன மாதம் அவனே டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார். 20 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு கொடுத்துட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதோட முடிச்சுக்கலாம், காசு தரேன், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போகிறான். அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார். எனக்கு எஸ்பி ஆஃபீஸில் தான் சார் நான் கிடைக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி என்னை கூட்டிகிட்டு போனாங்க சார். தெரிலங்க சார். தெரிலங்க சார். அவங்க வாங்கிட்டு எங்கள் வீட்டில் கொடுத்துருப்பாங்க. 4-5 பேர் மிரட்டினாங்க சார். அந்த பையன் நான் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், நீ வரலன்னா நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி நான் வீட்டுக்கு வரப்பெல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சார். அவங்க வீட்டுக்கு இல்லாட்டி வயலுக்கு எங்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க சார். பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்க சார். அவங்க 4-5 பேர் சார். ஆமாம் சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். பயந்துக்கிட்டு நான் சொல்லலைங்க சார். என் பொண்ணை அப்படி வம்பிழுத்து காதலிக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டி இப்படியே வம்பிழுத்துருக்கான். 4-5 பேர்த்தோடு கூட்டிக்கிட்டு ஏரியா வண்டியில் என்னான்னு சொல்லி மிரட்டி கூட்டி போயிருக்கான் சிலம்பரசங்கிறவன். அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை நான் வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான். என் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏறி போனதுக்கப்புறம் இது மாதிரி 4-5 பேரும் சேர்ந்து இது மாதிரி இது பண்ணவும் கொண்டாந்து இதுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மறுதடை மிரட்டி கேட்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு. வரியா நான் இதை காட்டி உன்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம். மாதமாக இருக்கும் மாத்திரை வாங்கி அவனாவே கொடுத்து பண்ணிக்கன்னு சொல்லி 20 நாளைக்கு முன்னாடி தான் மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னார்? நான் ஒத்துக்கிறேன், நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாப்புல. இப்போ நான் ஒத்துக்க மாட்டேன், நீ எங்கே வேணுமாலும் போ, நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்தை பகிரங்கமாக ஒரு பெண் தன் முகத்தை காமிச்சு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கண்ணீர் மழுக கேட்டுருக்குறாங்க. அந்த பெண்ணு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பமே இதற்கு சம்மந்தப்பட்ட இவர் தான் அப்படின்னு அவங்க போட்டோவும் காமிச்சிருக்கும். இதுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாலும் எந்த ஒரு ஊடகமும் பகிரங்கமாக ஒரு வெளியிடலை. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அமரும் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல, அது கண்டனமும் தெரிவிக்கலை. இது எப்படி சொன்னால் இதற்காக எந்த ஒரு அரசியல் அமைப்பும்
போராட்டம் பண்ணல, இவர் வெளியே கொண்டு வரல. இதற்கு சிஎம் பார்வைக்கு போகுமா, இல்லை மேற்கொண்டு இதற்கு ஒரு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறது ஒரு தெரிந்து பார்ப்போம். எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூப், ஃபேஸ்புக் பாருங்கள். நன்றி, வணக்கம். எங்களது சட்டநீதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.